பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் இந்த மாதத்தின் கடைசி நாள் அல்லவா? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் முழுவதும் நம் கூட இருந்து நம்மை பாதுகாத்து அற்புதமாய் நடத்தின தேவனை இன்றைக்கு நாம் நன்றியோடு துதிக்க வேண்டும். வேத புத்தகத்தில் சங்கீதம் 54:6 உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் நம்மை நீங்களாக்கி சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை காணும்படி செய்தாரே. எல்லா நெருக்கத்திலும் இருந்து விடுவித்தாரே. ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பராமரித்து அவருடைய கிருபையினால் நம்மை வழிநடத்தினாரே. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் அவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகாமல் நம் கூடவே இருந்து பாதுகாத்த அவருடைய கிருபைகளை நினைத்து ஆண்டவருக்கு உற்சாகமாய் நாம் நன்றி பலி செலுத்த வேண்டும். உற்சாகத்தோடு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மனதார அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவர் நம் குடும்பத்தையும் ஊழியத்தையும் பொருளாதார பாதுகாத்து பரிபூர்ண நன்மையை காணும்படி செய்தாரே. நம்மை விட்டு விலகாத தேவன், கைவிடாத தேவன், தீயையும் தண்ணீரையும் கடக்க பண்ணின தேவன், இன்றைக்கு நன்றியோடு துதிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவது நம்முடைய வாழ்க்கைக்கு நலமானது, நம்முடைய குடும்பத்துக்கு நலமானது. ஆண்டவரை எப்பொழுதும் துதிப்பது நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை நீங்கும்படி செய்யும். ஆண்டவரை துதிக்கும் பொழுது எல்லா தடைகளும் விலகும். ஆண்டவரை உற்சாகத்தோடு துதிக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலையின் கட்டுகளும் அறுந்து போகும். ஒருவேளை இந்த மாதம் முழுவதும் நான் ஒரு காரியத்துக்காக ஜெபித்தேன், ஆனால் இன்னும் பதில காணுமே அப்படின்னு சொல்றீங்களா? ஆண்டவரை துதிங்க. சீக்கிரத்தில் இந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் துதிக்கும் பொழுது வருகிற புதிய மாதத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் நலமானதை செய்து உங்களை மகிழ பண்ணுவார். நன்றியோடு துதிக்கலாமா? ஏசப்பா, இந்த மாதம் முழுவதும் 11 மாதங்கள் எங்களோடு கூட இருந்து நடத்தினீர், உமக்கு ஸ்தோத்திரம். உற்சாகத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். என்னையும் என் குடும்பத்தையும் எங்களுக்கு உண்டான யாவற்றையும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து உங்களுடைய சத்தியத்தின்படி ஒவ்வொரு நாளும் வாழ கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வருகிற புதிய மாதத்தை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஊழியத்தில் ஈட்டு செய்கிற சகல காரியத்திலும் நலமானதை நாங்கள் காணும்படி கர்த்தரிடத்திலிருந்து நன்மையான ஆசீர்வாதங்களை வருகிற புதிய மாதத்தில் பெற்றுக்கொள்ளும்படி கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி